கேரளாவில் ஒரு 26 வயசு பையனால் இந்த அளவுக்கு இறங்கி ஏமாற்ற முடியுமா அப்படிங்கிறதுலாம் தெரியலைங்க. பல பேரை ஏமாத்துறாப்புல. அங்கே உள்ள மக்கள்கிட்ட சொல்கிறாப்புல, நீ பாதி காசை கொடு, உனக்கு ஸ்கூட்டி தரேன், உனக்கு வந்து தையல் இயந்திரம் தரேன், மடிக்கணினி தரேன் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் பாதி காசை வாங்குறாப்புல. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரை ஏமாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் 1000 கோடி ரூபா ஏமாற்றிருப்பார் அப்படின்னு கணிப்பு வச்சுருக்காங்க. 30,000 புகார்களுக்கு மேலே வரும் அப்படின்னு வந்து போலீஸ் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய கேஸாக இருக்கிறதுனால இந்த கேஸை கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய சம்பவம் கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. கேரளாவே ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் மிகையாடாதுங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ரீசெண்டாக சேலத்தில் 500 கோடி ரூபா ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு அதை பற்றி போட்டிருந்தாங்க. ஒரு 2000 பேர் பார்த்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு 10 பேட் கமெண்ட் வந்தது. என்னடா இவ்வளோ பேட் கமெண்ட் வருது, நம்ம எதுவும் தப்பு பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்ன இருக்குதோ அதை பற்றி தான் வந்து பேசியிருந்தோம். ஆனால் இல்லை இவங்க எல்லாரும் அவங்கள்ட்ட வந்து பணம் வாங்கிட்டு இருந்தவங்களா இருப்பாங்க போல். எப்போ அவங்களாம் தப்பே பண்ணலப்பா, அவங்களாம் உத்தமர்கள்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறது அப்படின்னே வந்து தெரியலைங்க. ஏன்னா அந்த சேலத்தில் நடந்த அந்த லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பணத்தை இரட்டிப்பு பண்ணி உங்களுக்கு வந்து மாதம் இவ்வளோ தருவோம் அப்படின்னு கொடுத்துருந்துருக்காங்க. பணத்தை இரட்டிப்பு பண்ணது எப்படி இரட்டிப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது எந்த ஆதாரமும் இல்லை. போலீஸ் கேட்குறாங்க ஆதாரத்தை, ஆனால் அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. இப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க, விசாரணை எல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த லேடியை கைது பண்ணும்போதே வந்து எல்லோரும் சப்போர்ட்டுக்கெல்லாம் ஊறுபட்ட பேர் வந்தாங்க. இது வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இதை பற்றி வந்து பேசலை. பட் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்மளுக்கு கீழே வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. என்னத்தை சொல்கிறது அப்படின்னு தெரியலைங்க. ஒரு நாள் வந்து எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு போகும்போது தான் இவங்க வந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, எங்களை வந்து இவ்வளோ ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலங்க. பணத்தை உங்களுக்கு எப்படி இரட்டிப்பாக கொடுப்பான், ஒரு வேலையும் பார்க்காம. என்னத்தை சொல்கிறதுனே தெரில. இதை பற்றி முதல்ல சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கணும்னு நினச்சேங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். என்ன சொல்கிறதுனா, கேரளாவில் 26 வயசு பையங்க. இந்த பையன் பேர் வந்து அனந்த கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா 24 வயசில், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த என்ஜிஓஸ் எல்லாம் இருக்குல்லங்க, அதாவது இந்த சொசைட்டியில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருப்பாங்கள்ல, அந்த என்ஜிஓ நிறுவனத்தை ஒன்று சேர்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாப்புல. இதுக்காக பல மாவட்டத்தில் உள்ள இந்த சின்ன என்ஜிஓஸ் இருக்கும்ல, அதையெல்லாம் சேர்ப்போம் அப்படின்னு அதை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி இணைக்கிறாப்புல. கிட்டத்தட்ட 170 என்ஜிஓக்கு மேலே வந்து இணைஞ்சதாக வந்து சொல்லப்படுது. அது 2022 பண்ணுறாப்புல. அதை பண்ணிவிட்டு வந்து நல்லது பண்ணுறது, இதை ஃப்ரீயாக கொடுக்குறது, அதை பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவர் யோசிக்கிறாப்புல, சரி ஏன் நம்ம வந்து பாதி விலைக்கு இந்த ஸ்கூட்டி, இந்த தையல் இயந்திரம் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாப்புல. அதனால் இவங்களுக்கு கீழே வந்து இந்த என்ஜிஓஸ் நிறுவனம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட வந்து எல்லாத்தையும் வந்து பேசுகிறாங்க. இவங்களுக்கு கீழே வந்து என்ஜிஓ நிறுவனம் எப்படி ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பேர் வந்து என்என்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷ்னல் என்ஜிஓ கான்ஃபெடரேஷன் அப்படின்னு. இதுக்கு கீழே 1000 என்ஜிஓஸ் கூட வந்து சேர்ந்துக்கலாங்க. எல்லாம் கூட்டாக சேர்ந்து சொசைட்டி ஹெல்ப் பண்ணுறது, அவ்வளோதாங்க. இதை வந்து இவர் வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காப்புல ஒரு 170. இவங்க என்ஜிஓஸ்டெல்லாம் வந்து பேசுகிறாப்புல அவர் என்னென்னா, நம்ம பாதி விலைக்கு வந்து ஸ்கூட்டியெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு. ஸ்கூட்டி மட்டும் கிடையாது, இந்த லேப்டாப் கொடுப்போம் அப்படின்னு பல விஷயங்களை வந்து பேசுகிறாப்புல. அவங்களும் வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க. இவரோட வலையில் அந்த என்ஜிஓஸ் எல்லாம் வந்து விழுந்துட்டாங்க. அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க. முதல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆளுங்க வரணும்ல, அதாவது ஒரு 60,000 ரூபா நம்பணும் இல்லை எல்லாரும், பாதி வேலைக்கு அவன் ஸ்கூட்டி தருவான். முதல்ல யாருமே நம்பலை. நீ போய் சொல்கிற, நாங்களாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் நம்பி பணத்தை கொடுக்குறாங்களா, அவங்களுக்குலாம் ஸ்கூட்டி எல்லாம் வருது. இப்படி ஸ்கூட்டியெல்லாம் வந்தோடனே அவனுக்கு வந்துட்டா அப்படின்னா நம்மளுக்கும் வருண்டா அப்படின்னு மற்ற பேரும் வந்து போய் வந்து 60,000 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1,20,000 ஸ்கூட்டிக்கு எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் ஸ்கூட்டியெல்லாம் வருதுங்க. லேப்டாப்பும் வந்து முதல்ல கொடுக்குறாங்க, தையல் இயந்திரம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் வந்தது. அதுக்கப்புறம் எங்கே போவான் அவன், ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு வந்து என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, 60,000 ரூபா பணத்தை கட்டணும். அதுக்கப்புறம் 500 ரூபா வந்து அந்த விண்ணப்பம் கொடுக்குறது, அது 500 ரூபா, அவ்வளோதான். உங்களுக்கு ஸ்கூட்டி வீட்டு வாசலில் வந்து இப்படி அவனாவது கொடுப்பானா. எல்லா மக்களும் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. 1-2 பேர் கிடையாதுங்க. அங்கே உள்ள மாவட்டங்களில் வந்து ஏகப்பட்ட பேர், அதுவும் எர்ணாகுளத்தில் தான் அதிகம் ஏமாற்றப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. எல்லோரும் பணத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க இவங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் நம்பிக்கை வைக்கிறதுங்க. எப்படி நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா, எல்லோரும் வந்து எல்லாம் நார்மல் பீப்புள் தானே. எப்படி நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து போலீஸை வந்து கூப்பிட்டு வந்து அந்த ஈவெண்ட்டை நடத்துறது, அதை தாண்டி கல்வித்துறை அமைச்சர் கூட ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்ததெல்லாம் சொல்லப்படுது. இப்படி எல்லோரும் வந்தோடனே மக்கள் எல்லாம் நம்புகிறாங்க. எப்பா இவ்வளோ பெரிய ஆள்லாம் வந்திருக்காங்கப்பா, இவன் ஏமாற்றவே மாட்டான்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் பணத்தை கட்டுறாங்களா, அவன் ஒரு கட்டத்தில் சரி ஓகே இனிமேல் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாப்புல. இந்த ஸ்கேம் நடந்துட்டு, ஆனால் முதல்ல யாருமே வந்து கேஸெல்லாம் கொடுக்கல. ஒரே ஒருத்தர் மட்டும் பரவாயில்ல கேஸை கொடுப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு போய் கேஸை கொடுக்குறாப்புல. ஒருத்தர் கேஸ் கொடுத்தாதான் போதுமே, நம்ம ஊரில் எல்லோரும் வந்து கேஸ் கொடுக்குறாங்களே. அந்த ஆரம்ப புள்ளி வந்து ஒரே ஒருத்தங்க இருக்காங்க.
அவங்க கொடுத்ததுக்கப்புறம் வரிசையாக புகார்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குப்பா, என்ன ஏமாற்றிட்டான் அப்படின்னு. ஊருப்பட்ட பேர், ஒரு மாவட்டத்தில் 2000 கேஸு, இன்னொன்றில் 350 கேஸு அப்படின்னு ஊருப்பட்ட புகார்களுங்க. 1 2லாம் கிடையாது. போலீஸ் எதிர்பார்க்குறதே கிட்டத்தட்ட 30,000 புகார்களுக்கு மேலே வரலாம் அப்படின்னு. அதனால் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பல மாவட்டங்களில் வந்து சில குழுக்களை அமைச்சிட்டாங்க. எப்பா இந்த புகார்களை கொடுக்கறதுக்குன்னு மட்டுமேங்க 1,00,000 பேர் ஏமாந்துருக்கலாம் அப்படின்னு போலீஸ் வந்து கணிப்பு வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன நம்பரு, 1,00,000 பேரை அவன் ஏமாற்றிருந்துருக்கான். அந்தளவுக்கு சோசியல் மீடியாலாம் போட வேண்டியது இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஏன்னா மக்களை ஏன் பிரெயின் வாஷ் பண்ணணும்ல. 60,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளே வந்து போவோம். சில மக்கள் கேட்குறாங்க நீங்கள் எப்படி பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு. அவன் சொல்லியிருக்கான் சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலம் அப்படின்னு. சிஎஸ்ஆர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா என்னென்னா 2013 இந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி கம்பெனி வந்து பல கோடி ரூபா வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். அவங்க 2% என்னமோங்க அதை வந்து சோசியல் அந்த இதுக்கு வந்து செலவு பண்ணணும் மக்களுக்கு. ஆனால் இது வந்து எங்களுக்கு தராங்க, நாங்கள் வந்து என்ஜிஓ வந்து இவ்வளோ கூட்டாக இருக்கோம், எங்களுக்கு அந்த பணத்தை தராங்க, அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து பாதி வேலையில் ஸ்கூட்டி எதில் போகிறோம், நீங்கள் பாதி காசை கொடுங்க, நாங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து பாதியை போட்டுக்கிறோம், உங்களுக்கு ஸ்கூட்டி வாசலில் வந்து நின்றுடும் அப்படின்னு சொல்லி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இது எப்படி நம்புகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் வந்து இந்த ஆள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. மக்களும் இந்த வலையில் விழுந்து 1,00,000 பேருக்கு நெருக்கமாக ஏமாறுறாங்க. போலீஸ் வந்து இந்த ஆளை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய சீரியஸ் கேஸாக மாறினோன்னே ஒரு கூட்டம் கூட்டுறாங்க, இந்த கேஸை வந்து க்ரைம் பிரான்ச்சுக்கு மாற்றுவோம் அப்படின்னு. அப்படி எல்லாம் பேசிவிட்டு க்ரைம் பிரான்ச்சுக்கு இந்த கேஸை வந்து மாற்றி விட்டுறாங்க. இவ்வளோ புகார்கள் வந்து வந்திருக்கு இல்லைங்க, எல்லாத்தையும் வந்து கேஸெல்லாம் பதிவு பண்ணல. கிட்டத்தட்ட 100 கேஸ் தான் வந்து இப்போதைக்கு வந்து போட்டிருக்காங்க. அந்த 100 கேஸில் மட்டுமே 60 கோடி ரூபா வந்து ஊழல் அந்த ஏமாற்றிட்டு போயிருக்கான்னு தெரியுது. இப்போ இவனை வந்து தேடிட்டு இருக்காங்களா? அப்படி தேடும் போது வந்து அவன் அம்புட்டார். ஆனால் முதல்ல எப்படி இருந்தானோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான். ஏன்னா மொட்டையெல்லாம் போட்ட மாதிரி அப்படியே ஒட்டை வெட்டி அப்புறம் தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி ஆளே அடையாளம் இல்லாத மாதிரி இருக்கான். இவனை கைது பண்ணிட்டு கூப்பிட்டு போனால் இவனோட வேலை பார்த்தவங்களுக்கு கிட்டத்தட்ட அடையாளம் தெரியுது. அந்தளவுக்கு வந்து ஆளே மாறி போயிருக்கான். கைது பண்ணிட்டாங்க, விசாரிக்கிறாங்க என்ன பண்ண பணத்தை எல்லாம் அப்படின்னு. இவனோட அக்கௌண்ட்டை வந்து உன்கிட்ட எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறாங்க. இவனோட சேர்ந்தது அப்புறம் இந்த அமைப்புகளில் உள்ளது அப்படின்னு சேர்த்து பார்த்தா 21 அக்கௌண்ட்டுக்கு நெருக்கமாக இருக்குது. அந்த 21 அக்கௌண்ட்டில் வெறும் ஒரு அக்கௌண்ட்டில் மட்டுமே 400 கோடி ரூபா பணம் வந்திருக்கதா மட்டும் தெரியுது. அதையும் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் இப்போதைக்கு வெறும் 3 கோடி ரூபா அமௌண்ட் மட்டும்தான் இருக்குது. மிச்சதெல்லாம் என்ன பண்ணா அப்படின்னு தெரியல. இவன் வந்து பல அடுக்குமாடி பல இடத்துல வந்து இடமா வந்து வாங்கி போட்டுருந்துருக்கான். போலீஸ் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் ரெய்டு விடு, எங்கே பணத்தை பதுக்கி வச்சுருக்கான், என்ன பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போலீஸ் வந்து ரெய்டை விட்றாங்க. அடுக்குமாடி அலுவலகம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ரெய்டை விட்டு அந்த இதை தேடுறாங்க, ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு. அதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இவன்கிட்ட வந்து கேட்குறாங்க, இவன் வந்து வாயை திறக்க மாட்டான், எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறான். இந்த நேரத்தில் பல புகார்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய சீரியஸ் கேஸாக வந்து மாறுதுங்க, என்ன பண்ண முடியும்? அந்த கேரளாவே ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அது வந்து மிக ஆகிடாது. இந்த நேரத்தில் ஒரு மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி இந்த எம்எல்ஏ இவங்களோட வந்து பேசியிருக்காங்க, அவங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீடியா வந்து சொல்லியிருந்திருக்காங்க போல். அதுக்கு அந்த எம்எல்ஏ சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, மீடியா அது மாதிரிலாம் சொல்லாதீங்க, உங்கள் மேலே நான் வந்து கேஸே போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காப்புல. ஏன்னா அந்த எம்எல்ஏ என்ன தெரியுமா சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சவங்களும் இது மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்க, என்னட்ட வந்து சொன்னாங்க, நான் என்ன பண்ணேன்னா உடனே அந்த அனந்தகிருஷ்ணனுக்கு அடித்து இது மாதிரி பணத்தையாவது இல்லாட்டி பொருளையாவது திருப்பி கொடுங்கன்னு சொன்னேன். அந்த ஆள் வந்து உடனே வந்து பணத்தை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த எம்எல்ஏ வந்து சொல்லியிருந்திருப்பார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு எம்எல்ஏ அடித்தோடனே அந்த பணம் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு. நார்மலான பீப்புளு, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் இவ்வளோ ரூபா கட்டியிருக்காங்க, அதை வந்து அவன் பணமும் கொடுக்க முடியல, ஒன்றும் பண்ணாமல் வந்து இருந்துக்கிட்டு இருக்கான். என்னத்தை சொல்கிறது இல்லை, ஒரு 26 வயசு பையன் இந்த அளவு கோடிக்கணக்கில் வந்து ஏமாத்துறான். இதில் வந்து போலீஸ் வந்து என்ன தெரியுமா கணிப்பு வைக்கிறாங்க, கிட்டத்தட்ட எர்ணாகுளத்தில் மட்டுமே 700 கோடி ரூபா வந்து இவன் ஏமாத்திருப்பான் அப்படின்னு வந்து கணிப்பு வைக்கிறாங்க. இன்னும் வந்து இந்த விசாரணையெல்லாம் போயிட்டுருக்கா. இந்த விசாரணையெல்லாம் முடியும் போது தான் இவன் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து ஏமாத்திருந்திருக்கான், என்னென்ன பண்ணியிருந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து தெரியும். இதை தாண்டி அந்த அனந்தகிருஷ்ணன் சொல்லியிருக்கான், நான் வந்து பல அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பெரிய ஸ்கேம் அங்கே நடந்திருக்கு, அரசியல்வாதிகளுக்கு தெரியாமையாக நடந்துருக்கும். அதை தாண்டி இன்னொரு விஷயம், முன்னாள் நீதிபதி இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து கிளம்பிச்சு. அந்த முன்னாள் நீதிபதி என்ன சொல்கிறாப்புலன்னா, எப்பா எனக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து முதல்ல ஆலோசகராக இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் அதிலேருந்து வெளில வந்துட்டேன், எனக்கும் இந்த ஸ்கேமுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு அந்த முன்னாள் நீதிபதியை சொல்லியிருப்பாப்புல. இந்த கேஸ் அங்கே பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா ஏகப்பட்ட புகார்கள் வந்துக்கிட்டு இருக்கு. கேரளாவே ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி இந்த விசாரணையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இவ்வளோ கோடி ரூபாய் அவன் என்ன பண்ணான்னு தெரில, எங்கே என்னத்தை வாங்கி போட்டான் அப்படின்னு தெரில. அதனால் அவன்கிட்டையும் வந்து தீவிரமாக வந்து விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு. எல்லா பணத்தையும் ரிட்டர்ன் கொடுக்கணும்ல. ஆனால் மக்கள்லாம் பாதி விலைக்கு தரான் அப்படின்னோன்னே எல்லாரும் அவங்க சேர்த்து வச்சுருக்க காசெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க.
இதுவே அவங்க பொருள்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஸ்கேம் கிடையாது. அவனுக்கு எப்படி பணம் வருதுங்கிறத கவலையெல்லாம் கிடையாது. எனக்கு பாதி விலைக்கு வருதா அவ்வளோதான் மக்களோட ரூல்ஸு. நீ பாதி விலைக்கு ஸ்கூட்டி தெரியா, நீ கொடு, நீ என்னன்னாலும் பண்ணிக்க. அதை நம்பி வந்து ஏமாந்துருக்காங்க. ஒருத்தன் பாதி விலைக்கு தரான் அப்படின்னு சொன்னாலே அது வந்து அங்கே ஸ்கேம் ஆகிடுது. ஆனால் கேரளா வந்து அதிக படிப்பறிவு உள்ள ஒரு மாநிலம். ஆனால் இப்படி போயிட்டு என்னத்தை சொல்கிறது அப்படின்னு தெரியலைங்க. இதை தாண்டி நான் தான் சொன்னேன், வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன், சேலத்தில் நடந்து வந்து பேசியிருந்தேன் அப்படின்னு. அவங்களாம் என்ன பண்ணாங்க, நீ பணத்தை கொடு, உனக்கு 7 மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து டபுள் ஆக்கி உனக்கு 7வது மாதத்தில் பயங்கர டபுள் ஆகிடும் அப்படின்னு சொல்லி வந்து பணத்தை வாங்கினாங்க. மக்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பணமும் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்தது. அதனால தான் அவங்க சப்போர்ட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆஃபர்லாம் சொல்லி உங்களுக்கு வந்து டபுளாக வரும்னு சொன்னாங்க. எல்லா பணத்தையும் வாங்கி சுருட்டிட்டு போயிருந்தாங்கன்னா மக்கள் வந்து கொந்தளிச்சு கேஸாக கொடுத்துருந்துருப்பாங்க. என்னத்தை சொல்லுதுன்னு தெரியலங்க. ஒருத்தன் வந்து பணம் வந்து ஈஸியாக கொடுக்குறான் அப்படின்னா அவன் ஏதோ பெரிய அளவில் ஸ்கேம் பண்ணுறான் அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்கான ஆதாரம் வேணும் இல்லைங்க. இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் நம்மளை போட்டு பொழக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. கேரளாவில் நடந்த இந்த 1000 கோடி ரூபா ஸ்கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.